HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நாட்டையே உலுக்கிய பேரதிர்ச்சி சம்பவம். மருத்துவர்களின் அலட்சியமா அல்லது இரத்த வங்கியின் ஊழியர்களின் அலட்சியமா? நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம் வாங்க. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக வட மாநிலங்களில் போதிய மருத்துவர்கள் இல்லாதனாலையும் போதிய சிகிச்சை அளிக்காதனாலையும் வட மாநிலத்தை சேர்ந்த குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம செய்தியில கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அதை இன்னும் அது உண்மைதான் அப்படின்னு சொல்ற விதமா சமீப காலங்களுக்கு முன்னாடி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் மாநிலம் சாதர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு 5 குழந்தைகள் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு பிறக்கும் போதே சாலசிமியா அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. இந்த நோய் என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இருக்க அந்த ரத்த நாளம் இருக்கு பார்த்தீங்களா, அதை சுரக்க விடாது. நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிரும். இதனால அந்த ரத்த உற்பத்தி குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ரத்த உற்பத்தி ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா நோயும் வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட டைம், அந்த ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிளட்டை மாற்றுவாங்க. அதாவது குழந்தைக்கு பிளட்டை செலுத்துவாங்க. இதுதான் ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருப்பாங்க இந்த நோய் வந்தவங்களுக்கு. அப்படி இருக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 5 குழந்தைங்க பிளட் பேங்க் மூலமாக ரத்தம் வாங்கியிருக்காங்க, வாங்கி செலுத்திருக்காங்க. அப்படி செலுத்திருக்கும் போது அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ண பிறகு தான் தெரியுது அந்த 5 குழந்தைகளுக்கும் HIV இருக்கு அப்படின்னு. இந்த ஒரு சமூகம் ஜார்க்கண்ட் மாநிலம் தூக்கி வாரி போட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து 5 குழந்தைகளுக்கு HIV நோய் இருக்கா, அது எப்படி? ஒருவேளை பேரண்ட்ஸ் மூலமா வந்திருக்குமா அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தா அதுவும் இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸ் யாருக்குமே HIV நோய் இல்லவே இல்லை. அப்போ எப்படி அந்த குழந்தைக்கு வந்திருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்த பிறகு தான் சரி, அப்போ எப்படி தான் அந்த குழந்தைகளுக்கு வந்திருக்கும் அப்படின்னு ஆய்வு செஞ்ச பிறகுதான் தெரியுது, இவங்களுக்கு அந்த பிளட்டை மாற்றினாங்களே, அந்த பிளட்ல தான் HIV இருக்குது அப்படின்னு. ஓகே, அந்த பிளட் எங்கேருந்து வாங்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஒரு பிளட் பேங்க்ல தான். பிளட் பேங்க்லாம் வாங்கியிருக்காங்க. அதாவது சரியாக ஆய்வு பண்ணாமல், இப்போது ரத்தத்தை ஒருத்தவங்களுக்கு செலுத்துறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எதாவது நோய் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுமாதிரி நோய் அந்த ரத்தத்தை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன நோய் இருக்கா, அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்களா, இது செக் பண்ணுவாங்க. இப்படி எல்லா பிளட் பேங்க்லையும் இப்படி தான் பண்ணுவாங்களே. ஒருத்தவங்க சும்மா நாங்கள் ஃப்ரீயாக ரத்தம் கொடுக்கணும்னு சொன்ன உடனேலாம் ரத்தத்தை வாங்கிட மாட்டாங்க. ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு HIV இருக்கா இல்லையான்னு பார்க்காமே ரத்தத்தை வாங்கி இந்த குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு HIV நோய் வந்திருக்கு அப்படின்னு ஜார்க்கண்ட் மாநில அரசு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பிளட் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை ரத்தத்தை மூலமாக தான் அவங்களுக்கு HIV நோய் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது, நீங்கள் எங்களோட பிளட் பேங்கை மட்டும் குறை சொல்கிறது சரியில்லை. அதாவது குழந்தைகளுக்கு அந்த ஊசி செலுத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில், அந்த நிபிள்ல மூலமாக கூட HIV பரவி இருக்கலாம். அதாவது ஒரு HIV நோய் தொற்றாளருக்கு ஒரு ஊசி இன்ஜெக்ஷன் நீங்கள் பயன்படுத்திட்டு அதை முறையாக அப்புறப்படுத்தாமல் சுத்தம் பண்ணாமல் நீங்கள் அதே யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நோய் வரதானே செய்யும் அப்படின்னு அவங்க மேலே பழி போடணும்னு சொல்லி இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மத்திய பிரதேசம் ஸ்டேட்டில் சத்னா என்ற ஒரு மாவட்டம் இருக்குது. அங்கே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதே மாதிரி ஒரு 4 குழந்தைக்கு தொடர்ச்சியாக HIV நோய் தொற்று இருக்குன்னு சொல்லி கண்டறியப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 குழந்தைகளுக்கு ஒரு நோய் இருந்திருக்கு. என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா, டால்சீமியா அப்படின்ற ஒரு டிசீஸ். இந்த நோய் என்ன ஆகும்னா, இதே மாதிரி தான் சேம் உடம்புல இருக்க ரத்த நாளங்களை முடக்கி விட்டுரும். ரத்தம் சுரக்காது அந்த குழந்தைகளுக்கு. வெள்ளை அணுக்களை குறைச்சிடும். நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப 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 குறைஞ்சி போயிடும். உங்களுக்கு ஏற்ற நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாச்சு என்ன ஆகும், திரும்ப எல்லா நோயும் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ரத்தத்தை அவங்க உடம்புல செலுத்தணும். அப்படி செலுத்தினா மட்டும்தான் அந்த குழந்தைங்க ஆரோக்கியமே இருக்க முடியுமே. அதனால அந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த 4 குழந்தைகளுக்கு ரத்தத்தை செலுத்திருக்காங்க. ஆனால் அந்த 4 குழந்தைகளுக்கு HIV நோய் இருக்கா அப்படின்னு ஒரு பிளட் டெஸ்ட்ல கண்டுபிடிக்காங்க அவங்க பேரண்ட்ஸ். இந்த ஒரு சம்பவம் இந்தியாவே உலுக்கிருச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு 4 குழந்தைகள், அதுவும் ஒரே ஹாஸ்பிட்டல், அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்த குழந்தைக்கு இப்படி வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸுக்கு. போலீஸ் ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செஞ்சப்போ தான் தெரியுது, இவங்களுக்கும் அதாவது ஒரு பிளட் பேங்க்ல இருந்து பிளட்டை வாங்கி செலுத்திருக்காங்க. அந்த பிளட் பேங்க்ல இருந்தா ரத்தம் வாங்கியிருக்காங்க. அங்கதான் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க ஆய்வு செய்ய போறாங்க. அப்போ போனப்ப தான் தெரிஞ்சிருக்கு, இவங்க முறையா பிளட் டெஸ்ட் பண்ணாமையே ஒருத்தங்கள்ல இருந்து ரத்தத்தை எடுத்திருக்காங்க. அந்த ரத்தத்தை எடுத்து அந்த 4 குழந்தைகளுக்கும் செலுத்திருக்காங்க அப்படின்னு. இல்ல இதுக்கிடையில ஒரு சென்சஸ் என்ன சொல்லுதுன்னா, மத்திய பிரதேச மாநிலத்தில் இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 75,000 பேர் HIV நோய் தொற்றால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்க அவங்க யார்கிட்ட பிளட்டை எடுத்தாங்க, யார்கிட்ட எடுத்து இந்த குழந்தைக்கு செலுத்திருக்காங்க அப்படின்ட்டு அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு.
சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த பிளட் பேங்க் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இல்ல இது வந்து எங்க மூலமா மட்டும்தான் வந்து தவறு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்க முடியாது. அவங்க பேரண்ட்ஸ் கூட HIV நோய் தொற்று இருக்கலாம். அவங்க மூலமா கூட பரவி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பேரண்ட்ஸுக்கு யாருக்குமே HIV இல்ல. அப்ப இது முழுக்க முழுக்க பிளட் பேங்க் அந்த பக்கம் செஞ்ச தவறு தான் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேரை உடனடியா பணி நீக்கம் செய்றாங்க. பிளட் பேங்க் பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லி கிட்ட ஒரு 4 பேரை வந்து உடனடியா சஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த 4 பேர் மேலயும் வழக்கம் பதிவு செய்றாங்க. ஏன்னா நீங்க கவனமா இருந்திருந்தீங்கன்னா இப்படி ஒரு தப்பே நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ அவங்க இங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாம பண்ணா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்ப அந்த 4 குழந்தைங்க பாதிப்படைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் உலக அளவுல HIV நோய்க்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கல. அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க HIV பிளட்ட வந்து அந்த குழந்தைக்கு செலுத்திருக்கீங்க. அப்போ காலம் முழுக்க அந்த குழந்தையோட ஆரோக்கியம் என்னமாகும்? அப்படிதான் மக்கள் கேள்விய வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தொடர்ந்து இந்த வட மாநிலங்கள்ல வந்து முறையான மருத்துவம் இல்லாமையும், முறையான மருத்துவர்கள் இல்லாததுனாலயும் வந்து இது போன்ற பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சமீபத்தில கூட வட மாநிலத்தில வந்து எலி கடிச்சு குழந்தை இறந்து நம்ம பார்த்திருப்போம். அதே மாரி சரியான மாத்திரை வசதி இல்ல. மாத்திரைய மாத்தி குடுத்ததுனால குழந்தைகள் இறந்தது. இது போன்ற பல சம்பவம் அங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இது யார் மேல தப்பு? மருத்துவர்கள் மேல தப்பா? இல்ல அந்த மருத்துவமனை மேல தப்பா? இல்ல அந்த மருத்துவமனையையும், மருத்துவர்களையும் வழிநடத்தக்கூடிய அந்த கவர்மெண்ட் மேல தப்பா? இல்ல அந்த கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்த மக்கள் மேல தப்பா? அப்படின்னு பல கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்கு. ஆனா என்ன இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து முன் வந்து இது போன்ற பிரச்சனைய சரி செய்யணும். ஏன்னா யாருக்கு வந்து என்ன நோய் வந்தாலும் ஃபர்ஸ்ட் போற இடமே மருத்துவமனை தான். அதாவது மருத்துவமனையும் சரி, நீதிமன்றமும் சரி ஒண்ணுன்னு சொல்லுவோம். ஏன்னா அங்க மட்டும் ஜாதி, மதம், பேதம் இதெல்லாம் பார்க்கிறதே கிடையாது. எதனா ஒரு பிரச்சனையா மருத்துவமனைக்கு போவோம். எதனா ஒரு பிரச்சனையா நீதிமன்றம் போவோம். அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில இருக்கு. அப்படி இருக்க நீதிமன்றமும் சரி, மருத்துவமனையும் சரி ஒரு பொறுப்பா இருக்கணும் என்ற ஒரு விஷயம் தான் மக்கள் சொல்ற ஒரு கோரிக்கையா இருக்கு.